ஒருத்தர் நம்மளை விட்டு ஓடி போயிடுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. திரும்பி வந்து அந்த உறவை நான் ஏற்றுக்கணுமா? இன்னொருத்தர் கூட போயிட்டாங்க, நான் வேணான்னு விட்டு போயிட்டாங்க, குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க. அந்த பர்சனை நான் திரும்பி ஏற்றுக்கணுமா? இல்லை நான் அவங்ககிட்ட எப்படி அணுகணும்? இந்த உறவு எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற கிளாரிட்டியை உங்களுக்கு கொண்டு வர்றது, வேல்யூஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான ஒரே சேனல். தமிழ்நாட்டில் நல்ல வேல்யூஸை இளைஞர்களுக்கு கற்றுக்கிறதுக்கும், நான் ஒரு நெறியோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தலைவன் ஆகணுன்றதுக்காகவும் இந்த சேனலில் நல்ல விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே நோக்கத்தில் எங்கள் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களோட சக்தி ஃப்ரம் த ஹீலர் ஃபவுண்டேஷன். உறவுகளில் வந்து நம்ம ரொம்ப லவ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம லவ் பண்ணுறோம். லவ் பண்ணோன்னா கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணோன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையில் வேற வாய்ப்பு கிடைச்சோன்னா இன்னொருத்தர் கூட போயிடுறாங்க. சில பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜில் இது நடக்குது, இன்னொருத்தரோட போயிடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த லவ் பண்ணி கல்யாணம் முடிஞ்சு நம்மளை விட்டு போயிட்டு திரும்பி வரணும்னு நினைக்கிற அந்த பர்சனை எப்படி அணுகணுன்றதை முதல்ல உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறோம், ஏற்றுக்கலாமா வேணாமா, ஏற்றுக்கலாமா வேணாமா, ஏற்றுக்கலாமா வேணாமா, இந்த கேள்வி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. எப்போ வரும் அப்படின்னா, எப்போ அந்த உறவை நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோமோ, உண்மையான லவ் அந்த உறவு கிட்ட இல்லை அப்படின்னா எடுத்தோடனே வேணாம் அப்படின்றது முடிவு பண்ணிடும். வேணாம், செட் ஆகாது. ஆனால் ஏற்றுக்கலாமா வேணாமா, ஏற்றுக்கலாமா வேணாமான்னு எப்போ இந்த உள்ளம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சோ அப்போ இந்த உறவோட உனக்கான அன்பு அங்கே இருக்கு. அன்பு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நிறைய நேரத்தில் டேக் இட் ஃபார் கிராண்டடா அந்த உலகம் எடுத்துக்குது. நிறைய பேர் உண்மையான தூய்மையான அன்பு கொடுத்தவங்களை என்ன பண்ணுது, டேக் இட் ஃபார் கிராண்டட். எப்போ போனாலும் இவர் ஏற்றுப்பாரு, எப்போ போனாலும் இந்த அம்மா நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்ற அந்த மனசை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வேல்யூபிளான பர்சனை குப்பையோட ஒரு மோசமான ஒரு பொருளை இந்த உறவை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்போ என்ன ஆகுதுன்னா, உண்மையான அன்புலாம் என்ன போயிடுது, குப்பை மாதிரி தெரியுது. உண்மையான உறவு எப்படி தெரியுது, வேஸ்ட் பேப்பர் மாதிரி தெரியுது. அப்போ நம்ம வேணான்னு சொல்லிட்டு போனவங்களை திருப்பி நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இன்னொரு தடவை அக்மார் குப்பையால மாறிடுறீங்க. ஒரு தடவை உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, வேணான்னு போயிட்டா அந்த உறவை விலக்கி வைக்கிறத தவிர வேற புத்திசாலித்தனம் எதுவுமே இல்லை உங்க வாழ்க்கையில். எவ்வளவு நாளைக்கு ஒதுக்கி வைக்கணும்னா, வாழ்க்கை பூரா ஒதுக்கி வைக்கணும்ன்றது என்னோட எண்ணமா இருக்கலாம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த உறவு உண்மையாவே ரியலைஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுது. ஒரு 1 இயர் கழிச்சு தோணுது, 2 இயர் கழிச்சு தோணுது. ஏன்னா நீங்க போனா போயிட்டு திருப்பி வானா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த உறவு உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் இன்னொரு தடவை இந்த உறவு உங்களை வேணான்னு சொல்லவே கூடாதுன்னா காக்க வைக்கிறது தான் பெஸ்ட். எத்தனை நாள் காக்க வைக்கலாம், உங்களுக்கு எது வரைக்கும் இந்த உறவு இன்னொரு தடவை உங்களை விட்டு போவாதுன்னு தோணுதோ அது வரைக்கும் அந்த உறவை நீங்க காக்க வைக்கலாம். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, வெவ்வேறு சித்தாந்தங்களை ஒவ்வொரு விதமா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அனுபவிச்சனுக்கு தான் அந்த வழி தெரியும். அம்மா சொல்லலாம் மன்னிச்சுக்கடா, அப்பா சொல்லலாம் மன்னிச்சுக்கோன்னு, உங்க உறவினர்கள்லாம் சொல்லலாம் மன்னிச்சிடுறா எதுக்குடான்னு சொல்லி, இல்லை மன்னிச்சிருமான்னு அந்த பெண்ணை சொல்லலாம், அந்த கணவனை ஏற்றுக்கோ. எத்தனையோ தடவை உன்னை ஏமாத்திட்டாரு, இந்த தடவை தான் அவர் மன்னிச்சு உங்க வரேன்னு சொல்றாரு, ஏற்றுக்கோ. வேணாம், அவசரப்பட்டு போன உறவை திருப்பியும் சேர்த்துக்கிட்ட அப்படின்னா திருப்பியும் உறவு உன் லைஃபே வீணாக போயிடும். உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா குழந்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் இருக்குன்னா ஜாப் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குடும்பம் இருக்குன்னா உங்கள் குடும்பம்னா உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போ உங்களை இந்த உறவு வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு உறவோட போயிடுச்சோ அந்த நிமிஷமே இந்த உறவு செத்து போச்சுங்க. உள்ளே இருக்கிற அந்த ரியல் அன்பு செத்து போச்சுங்க. என்னடா இது அண்ணன் வந்து ரொம்ப பழைய காலத்து பேசுகிறேன், எனக்கு இப்போயே சொல்கிறேன், லைஃப் பூரா பேஸ்மெண்ட்டே நம்மளோட வாழ்க்கையே பழசுதாங்க. பழசில் நம்ம அன்பு எப்படி இருந்துச்சோ அதை வச்சு தாங்க புதுசு வாழ்க்கை. திடீர்னுலாம் அன்புலாம் வராதுங்க. ஏற்கனவே நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போனவங்க திடீர்னு வந்துட்டோன்னே உண்மையான அன்பு வந்துருமான்னா இல்லை. ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது, அந்த தேவை அங்கே கிடைக்கல, இந்த தேவை திருப்பி இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த உறவு திருப்பி இந்த தேவைக்காக வருது. தேவைக்காக வர உறவு என்றைக்குமே இந்த உறவை தேவைன்றதுக்காக தான் பழகுமே தவிர உண்மையான அன்போட பழகாதுன்றது என்னோட கருத்துங்க. அப்போது தேவைன்னு வந்து இந்த உறவை காக்க வச்சு உண்மையாகவே மேபி ரியலைஸ் பண்ணி அவங்க ரியலைஸ் பண்ண வச்சு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர். இல்லை அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க நீங்களே நினச்சி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப் சூன்யமாகிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ என்ன பண்ணணும், போன உறவை உங்களை வேணான்னு விட்டு போன உறவை திருப்பி வந்துச்சுன்னா காக்க வைங்க, ரியலைஸ் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் அந்த உறவு உள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ விடுங்க. காதல்லையும் அப்படிதான், காக்க வைங்க, பாருங்க, செட் ஆவாங்களான்னு, அதுக்கப்புறம் ஏற்று திருமணம் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை முடிவு பண்ண வேண்டியது தாங்க.
ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட எப்படின்னா நான் ஏற்றுக்கிறது, அந்த உறவு வந்து அது ஜென்னாக இருக்கலாம் இல்லை லேடியாக இருக்கலாம், இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டாங்க, திருப்பி இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி நான் அவங்களோட வாழணுமா? நான் இப்பயும் சொல்கிறேன், உடல் தீட்டுன்றது ஒன்றுமே இல்லை, உள்ளம் தீட்டு தான் மோசமானது. உடல் ஒருத்தர் மேலே தொட்டதாலெல்லாம் உண்மையான தூய்மையான அன்புலாம் உங்களுக்கு வந்துடும் சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். ஃபியூ மொமெண்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள். உடல் உறவுன்றது ஃபியூ மொமெண்ட்ஸ், அதில் அறிவுலாம் செயல்படவே படாது. அந்த நிமிஷம் ஒரு லஸ்ட்டு, ஒரு தேவை, கத்தம். ஆனால் உண்மையான தூய்மையான அன்பு அது வந்து யார் மேலே இருக்குன்றது நீங்கள் பார்த்து உங்கள் மேலே இருக்குன்னா அந்த உறவை உங்கள் கூட வச்சுக்கிறது தப்பே இல்லை. சரி, ஃபைனலாக என்ன நான் சொல்ல வரேங்க, நான் இப்பயும் சொல்கிறேன், சில பேர் சில உறவை உண்மையாகவே உங்களுக்கு அவங்கள பிடிக்குங்க, பயங்கரமாக பிடிக்கும். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு அந்த தப்பு அந்த நிமிஷம் தெரியாது, அதை மன்னிச்சிருவீங்க, ஏற்றுப்பீங்க. ஆனால் உள்ளே வந்தோன்னே அவங்களுக்கு உங்களை அதே மாதிரி பிடிச்சதுன்னா உங்கள் சாய்ஸ் சக்ஸஸ். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்குது, அந்த உறவுக்கு உங்களை பிடிக்கல, தேவைக்காக மட்டும்தான் வராங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு திருப்பியும் குழி வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா என்னால் அவங்க குழி வெட்டினா கூட அந்த குழியை கூட நான் ஸ்விம்மிங் பூலாக மாற்றிக்கிற திறமை எனக்குள்ள இருக்கு, நான் எப்பேற்பட்ட சேலஞ்சஸ் என்னோட பாசிட்டிவா மாத்திக்கிற திறமை இருக்குன்றத நீங்க நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா நிச்சயமா அந்த உறவை ஏத்துக்குங்க. ஆனா இல்லைன்னா எனக்கு ஸ்விம்மிங்லாம் இதுக்கு மேல அடிக்கலாம், தில்லு இல்லைனா தெம்பு இல்லைனா போதும்னா அந்த உறவுக்கு உங்களுக்கு நல்லா பிடிக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அவங்களுக்கு உங்களையும் பிடிச்சது, உங்களுக்கு அவங்கள பிடிக்குது அப்படின்னா அப்பதான் வந்து ரெண்டு பேரோட குறையும் ரெண்டு பேருமே பார்த்துக்காத நிறைகளை மட்டும் பார்த்து வரமா இந்த வாழ்க்கையை வாழ்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்குமே வைஸ் வர்சாவா, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா மியூச்சுவலா அந்த லவ் இருக்கணும். அந்த லவ் வந்துருச்சு அப்படின்னா இவங்களோட நெகட்டிவ்ஸ் உங்க கண்ணுக்கு பாசிட்டிவா தெரியும், அவங்களோட ஷார்ட் கம்மிங்ஸ் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய growth-ஆ தெரியும், அவங்களோட குறைகள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும், அவங்களோட ஜீரோலாம் உங்களுக்கு அது ஹீரோ மாதிரி தெரியும். அதே மாதிரி தான் உங்களோட நெகட்டிவ்ஸும் அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் அது சூப்பராகவும் தெரியும். இது என்ன பண்ணுன்னா உறவுகள் எப்பேற்பட்ட சேலஞ்சஸ் வந்தாலும் உங்களை அடிச்சுட்டு கொண்டு போகும். மூணாவது மனுஷன் வந்தோன்னே சொன்னோன்னே இவங்க இந்த அம்மாவை அங்கே பார்த்தேன், இந்த ஐயாவை நான் அங்கே பார்த்தேன்னு சொன்னோன்னெல்லாம் தெரியாது. இந்த லவ் எனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்காரை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் ஒய்ஃப் அவர் தப்பே பண்ணாலும் அவரை நான் சப்போர்ட் பண்ணி அவரை எப்படி வழி கொண்டு வரணுன்றது எனக்கு தெரியும்ன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு அப்படின்னா எப்படி ஒன்றாலும் எந்த சேலஞ்சு ஒன்றாலும் உங்கள் குடும்பத்தை உங்களால் ரன் பண்ண முடியும்னு ஸ்ட்ராங்காக நம்புறேன். இந்த கலியுகத்துக்கு தேவை, இந்த முக்கியமான டைமுக்கு தேவை. நன்றி.